ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எக்லிப்ஸ் ஐடிக்குரிய 10 யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் கீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி ஒரு ஜாவா ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொதல் கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் ஓப்பன் ரிசோர்ஸ். இந்த கீ என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் உங்களுக்கு தேவையான எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை என்டர் பண்ணுங்க. இப்ப அந்த ஃபைல் வந்து கீழ வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப அந்த ஃபைல செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான எடிட்டர கீழ செலக்ட் பண்ணிட்டு, நீங்க அத ஓப்பன் பண்ணிக்கலாம். 2வது கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் ஷோ கீ அசிஸ்ட். இத வந்து என்டர் பண்ண உடனே லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் வந்து ஸ்க்ரீன்ல தெரியும். இப்ப நீங்க எகைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ல பிரஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து பிரிஃபரன்ஸஸ் பேஜுக்கு போயிட்டு லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் கீஸ காமிக்கும். இங்க நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் ஃபார்மட் கோட். இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, கோடு வந்து அலைனா இல்ல. இதுக்கு இந்த ஷார்ட்கட் கீய யூஸ் பண்ணி நீங்க ஃபார்மட் பண்ணீங்கன்னா, கிளீனா அலைன் ஆயிரும். இதுக்கு இன்னொரு வழிமுறையும் இருக்கு. அதாவது கண்ட்ரோல் ஏ ஃபாலோட் பை கண்ட்ரோல் ஐய பிரஸ் பண்ணீங்கன்னா, கோடு வந்து நீட்டா அலைன் ஆயிரும். அடுத்த ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ, அதாவது ஆர்கனைஸ் இம்போர்ட்ஸ். இத பிரஸ் பண்ணீங்கன்னா, அ கிளீனா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அலைன் ஆயிரும். அடுத்த ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ், அதாவது கன்டென்ட் அசிஸ்ட். இது மூலமா நீங்க ஒரு சென்டென்ஸ குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தடோட 2, 3 கேரக்டர டைப் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஸ்பேஸ வந்து டைப் பண்ணீங்கன்னா, அது வந்து சஜெஸ்ட் பண்ணும். நீங்க அதிலிருந்து எந்த நேம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து கண்ட்ரோல் டி டெலீட் கரண்ட் லைன். இது வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த லைன வந்து கரண்ட் லைன வந்து டெலீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டவுன், அதாவது டூப்ளிகேட் கரண்ட் லைன். இது என்ன பண்ணும்னா, கரெக்ட்டா அந்த லைன டூப்ளிகேட் பண்ணி காமிக்கும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் ரீநேம். நீங்க இப்போ ஒரு ஃபைலையோ, ஒரு பேக்கேஜையோ நீங்க ரீநேம் பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் போட்டீங்கன்னா, ரீநேம் சஜெஸ்ட் பண்ணும். நீங்க இத வந்து F2ங்கிற கீய யூஸ் பண்ணி கூட நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் கமாண்ட் சிங்கிள் லைன். இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, பர்ட்டிகுலர் லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக தேவையில்லன்னா, அத கமாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கமாண்ட் பண்ணத நீங்க ரிமூவ் பண்ணணும்னா, அதே கீய பிரஸ் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இதே மாரி தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்லாஷ். இது வந்து மல்டிபிள் லைனுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி நீங்க இந்த கமாண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக்வேர்ட் ஸ்லாஷ போட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் F11 ரன் லாஸ்ட் லான்ச்டு. அதாவது இது வந்து ப்ரீவியஸா என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கோ, அந்த அப்ளிகேஷன ரன் பண்றதுக்குரிய ஷார்ட்கட் கீ. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட விண்டோல வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் இருக்கு. இத ரன் பண்றேன் நானு. இது வந்து ஒரு ப்ரௌசர ஓப்பன் பண்ணி காமிக்குது. அவ்வளவுதாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் லாட்.